Hi foodies, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலு லவர்ஸ் கொண்டான ஒரு டிஷ் ஆலு பிரியாணி. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவா. மேரினேட் பண்ணி நம்ம தம் ஆலுக்கு பண்ண மாதிரி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து தம் கட்டி பண்ணுவா. பட் நம்ம இதை வந்து ஒன் பாட் குக்கிங் கேட்டகரியில எப்படி பண்றோம், ஈஸியா எப்படி பண்றோங்கிறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுருக்கேன். நீங்க இதை கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது சுடட்டும். இப்போ வந்து இந்த ஹோல் மசாலாஸ் என்னென்ன எடுத்துட்டு இருக்கேன்னா சின்ன ஏலக்காய், பெரிய ஏலக்காய், அப்புறம் வந்து லவங், அப்புறம் வந்து ஒரு 10-12 வந்து மிளகு, அப்புறம் இந்த ஜாவித்ரி, இந்த கல்பாசி ஒரு கடல்பாசி, சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன், இந்த ஸ்டாரானிஸ், அப்புறம் இந்த பட்டை, இந்த பிரியாணி பத்தா அதாவது பே லீஃப் எடுத்துட்டு இருக்கேன். அதோட சேர்த்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சுட்ட உடனே இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஃப்ரை பண்ண போறோம். நீங்க வந்து இதை பட்டர்ல கூட பண்ணலாம். இந்த பட்டர்ல இந்த இதெல்லாம் வறுக்கறதே ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல். நான் வந்து 3 மீடியம் சைஸ்ட் ஆலு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த ஆலு போட்டுடலாம். ஆலு போட்டுட்டு ஒரு பரட்டி விட்டுறலாம். இப்போ தனியா பொடி, காரப்பொடி, அதாவது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். இதில் காரமே இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். இது ஆம்ச்சூர் பவுடர், இது பிரியாணி மசாலா பவுடர், இது கசூரி மேதி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் வந்து நல்லா கோட் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா ஆலுல இந்த எண்ணெயோட சேர்ந்து எல்லாம் கோட் ஆயிடுது. இப்போ நம்ம அரிசியும் சேர்த்து போட்டுடலாம். 1.25 கப் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டேன். இதை ஊற வைக்கலாம் இல்லை, ஜஸ்ட் இதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டுடலாம். இந்த ரைஸோடு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஆலு பிரியாணியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி. இப்போ பார்த்தேன்னா இந்த ஒரு ரைஸ்லையும் நம்மளோட எல்லா மசாலாஸ் எல்லாமே கோட் ஆகிடுது. நான் 1.25 டம்ளர் எடுத்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, 1.25 டம்ளர் நான் பிரியாணி ரைஸ் எடுத்துட்டதுனால 2.5 டம்ளர் ஜலம் விட போகிறேன். ரெண்டு இதை நீங்கள் வந்து தனியாக வந்து உங்களோட இந்த ஒரு கடாயோ நான்ஸ்டிக் வெசல்லையோ நீங்கள் வச்சு குக் பண்ணலாம். குக்கர் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஒரே ஷாட்டில் பண்ணணும், இது பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்காக நான் வந்து சொல்கிறேன். இது பிரியாணி ரைஸ் அப்படிங்கிறதுனால 2 to 3 விசில்ஸ் போகிறோம். இதை மூடி வச்சுட்டு 2 விசில்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கர் ப்ரெஷர் அடங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம வாசனை. இப்போ பார்த்தேன்னா எவ்வளோ பொலன்னு உதிர்ந்து வந்திருக்கு பார்த்தேலாம் சாதம். இப்போ இது ஒரே ஷாட்டில் நமக்கு ரெடி ஆகிடுது. இதை பிளேட்டிங் போது பார்க்கலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டி ஆலு பிரியாணி ரெடி. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஜென்ரலி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஆனியன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதை மேலே போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணும். இப்போது இதை வந்து நம்ம சலாட் வச்சுட்டு
இன்னைக்கு மிர்ச்சிக்கா சாலன் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆலு பிரியாணியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆலு பிரியாணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட். இது ஒரே ஷாட்டில் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அது இந்த ஆலு பிரியாணியில் நீங்கள் இந்த ஆனியன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதை நீங்கள் முதல்லையே குக்கர்லேயே சேர்த்து வதக்கிட்டும் ஆலுவை வதக்கிட்டும் சேர்த்து பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.